வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம தமிழ் அவுட் சோர்ஸில் ஸ்பெஷல் சீரீஸில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் பார்க்க போகிறோம். அதில் முதல் புத்தகமாக நம்ம பார்க்க போகிறது தமிழில் ஒற்றுப்பிழையின்றி எழுத மிக எளிய விதிகள் அப்படின்ற ஒரு அருமையான புத்தகத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய தலைப்புகள் எல்லாமே நம்முடைய பாடத்திட்டம் சார்ந்து தான் இருக்குது. சரிங்களா? அதனால தான் இந்த புத்தகத்தை நம்ம முதலாவது வீடியோவில் பார்க்குறோம். இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முனைவர் மணிமேகலை புஷ்பராஜ் அவர்கள் நமக்கு இந்த புத்தகத்தை அருமையாக வடிவமைச்சு தந்திருக்காங்க. இதனுடைய இண்டெக்ஸ் பேஜ் பாருங்கள். தமிழ் மொழியின் சிறப்பு நமக்கு சிலபஸில் இருக்கிறது தான். அடுத்து தமிழ் இலக்கணம் சிலபஸ் நம்ம கண்டிப்பாக படித்தாகணும். அடுத்து பாருங்கள் ஒற்றுப்பிழைகள், வழிமிகுதல் விதிகள், வழிமிகா இடங்கள், அடுத்து தவறானதும் சரியானதும். சரிங்களா? அந்த பிழை திருத்தம், ஒற்றுப்பிழை இது எல்லாமே நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடியதான். அடுத்து பார்த்தீங்கன்னா வழிமிகுதல்லே வழிமிகும் நிலைமொழிகள் எது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வழிமிகாத நிலைமொழிகள் எது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறுத்தற்குறிகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம தமிழ் மொழியின் சிறப்பு லைட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இலக்கணம் பற்றிய சிறு குறிப்பையும் பார்த்துடலாம். சரிங்களா? தமிழ் மொழியின் சிறப்புகளை பாருங்கள். தமிழே ஞால முதன்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது தமிழே என்னது உலகத்தினுடைய முதல் மொழி. ஞாலம் அப்படின்னா என்னது உலகம். அடுத்து தமிழ்மொழி தொன்மை, தனித்தன்மை, பொதுமை பண்பு, நடுவுநிலைமை, பழமொழிகளுக்கு தாய், பட்டறிவு வெளிப்பாடு, பிறமொழி தாக்கமின்மை, இலக்கிய வளம், உயர் சிந்தனை, கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு பங்களிப்பு, அடுத்து மொழி கோட்பாடு போன்ற சிறப்புமிக்க தகுதிகளை கொண்டது நம்முடைய தமிழ்மொழி. அடுத்து தமிழ்மொழியில் அண்ணா தமிழ் மொழியை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் தமிழ்மொழி உலகில் பிற நாட்டவரின் தாய்மொழியாய் இருந்திருக்குமேயானால் இந்நேரம் அது உலக பெருமையை அடைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்மொழி பற்றி சொல்கிறார். அடுத்து பாருங்கள். நம் மொழி ஒரே வகை ஒலிப்புடையது. உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என 2 வகை வழக்குகளை உடையது. சரிங்களா? தமிழில் உலக வழக்கு இருக்குது, செய்யுள் வழக்கு இருக்குது. அடுத்து 3 பிரிவாக தமிழ் பிரிச்சிருக்காங்க. இயல், இசை, நாடகம் அப்படின்னு சொல்லி 3 பெயர்களை கொண்டது நம்முடைய தமிழ். அடுத்து 4 வகையான பாக்களை கொண்டது. வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா என 4 வகையான பாக்களை கொண்டது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 வகையான இலக்கணம் கொண்டது நம்முடைய தமிழ்மொழி. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என 5 இலக்கணம் பெற்றது நம்முடைய தமிழ்மொழி. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா யாப்பின் உறுப்புகளான எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என செய்யுள் உறுப்புகள் 6 உடையது. யாப்பின் உறுப்புகள் அப்படின்னாலும் செய்யுள் உறுப்புகள் அப்படின்னாலும் ஒன்று. யாப்பு என்றால் செய்யுள் என்று பொருள். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 7 வகையான திணை உடையது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 7 வகையான திணையை கொண்டது நம்முடைய தமிழ்மொழி. அடுத்து தொல்காப்பியம் குறிப்பிடும் 8 வகையான வனப்பை உடையது நம்முடைய தமிழ்மொழி. என்னென்ன வனப்புன்னு பாருங்கள். அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, புலன், இழைபு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 8 வனப்புகளை உடையது. அடுத்து நகை, அழுகை, இழிவு, வியப்பு, அச்சம், வீரம், வெகுளி, உவகை, நடுவுநிலைமை என 9 சுவை பொருந்தியது நம்முடைய தமிழ்மொழி. சுருங்கச் சொல்லல் முதலிய 10 அலகுகளால் நிறைந்துள்ளது நம்முடைய மொழியான தமிழ். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகில் 3000 மொழிகள் இருக்கிறது. சரிங்களா? அந்த 3000 மொழிகளில் 4 கோடி மக்களுக்கு மேலே பேசப்படுகின்ற மொழிகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் 20 மொழிகள் தான். அந்த 20 மொழிகளில் தமிழுமே என்னது ஒரு மொழியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் சுமார் 60 நாடுகளில் வசித்து வரக்கூடிய ஏறத்தாழ 7 கோடி தமிழ் மக்களின் தாய்மொழியாக என்னது தமிழ் இருக்குது அப்படிங்கிறது தமிழினுடைய ஒரு தனிச்சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் 3000 ஆண்டுகளாக சிறப்பாக பேசப்பட்டும் எழுதப்பட்டும் வருகின்ற இனிய மொழியாகவும் உயர்தனி செம்மொழியாய் ஒரு இயற்கை மொழியாய் விளங்குவது தமிழ்மொழி. அதற்கடுத்து பாருங்கள் தமிழ் எந்தெந்த நாடுகளெல்லாம் ஆட்சி மொழியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை ஆகிய 3 நாடுகளில் தமிழும் என்னது ஆட்சி மொழியாக இருக்குது. அடுத்து செம்மொழிக்கு தகுதி பெற்ற சிறப்பு கொண்ட தமிழ்மொழி. சரிங்களா? செம்மொழிக்கு தகுதி பெற்ற சிறப்பு கொண்டது என்னது தமிழ்மொழி. வேறு என்னென்ன செம்மொழி சிறப்பு கொண்ட மொழிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனம், கிரேக்கம், சமஸ்கிருதம்,
ஹீப்ரு, அரேபியம், பாரசீகம், லத்தீனம் இந்த 7 மொழிகளும் வந்து என்னது செம்மொழி தகுதி கொண்ட மொழிகள். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு இருக்கக்கூடிய பெருமையை வந்து ஒரு அளவுக்குள்ளே வந்து சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மொழிக்கு உள்ள தொன்மை, மும்மை, தூய்மை, தாய்மை, இளமை, பழமை, இனிமை, தனிமை, செம்மை, மும்மை போன்ற சிறப்புகள் அனைத்தையும் வேற்று மொழிகள் எதிலையுமே வந்து பெற்றிருக்கவில்லை அப்படிங்கிறது தமிழுடைய மற்றொரு தனிச்சிறப்பாக சொல்கிறாங்க. சரிங்களா? அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கணம் பற்றி சொல்லியிருக்காங்க. இலக்கணம்ங்கிறது நமக்கு எதற்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை பிழையின்றியும் தவறின்றியும் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் ஒரு கருவியாக இருப்பது வந்து இலக்கணம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிறர் தவறின்றி புரிந்து கொள்வதற்கும் பிழையின்றி கருத்தை தெளிவாக வெளியிடுவதற்கும் துணை புரிவது தான் வந்து என்னது இலக்கணம். இலக்கணம் வந்து 5 பிரிவே கொண்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்து இந்த 5 இலக்கணமே என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எழுத்து அப்படிங்கிற இலக்கணத்தில் என்ன விளக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எழுத்து இலக்கணத்தில் என்ன வந்து விளக்கப்பட்டிருக்கு நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்துக்களினுடைய எண், எழுத்தினுடைய பெயர், எழுத்தினுடைய முறை, எழுத்துக்களின் பிறப்பு ஆகியவற்றினுடைய தன்மைகளை கூறுவது தான் வந்து என்னது எழுத்து இலக்கணம். சரிங்களா? அடுத்து சொல்லு இலக்கணம் அப்படிங்கிறது என்னென்னா 4 வகை சொற்கள் இருக்குங்களா, பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த 4 வகை சொற்களுடைய தன்மைகளை வந்து கூறுவது தான் வந்து என்னது சொல் இலக்கணம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொருள் இலக்கணம் வந்து அகப்பொருள், புறப்பொருள் அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் அகப்பொருள், புறப்பொருள் இலக்கணம் வந்து நல்லா தெரியும். இப்போ அகப்பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னது 5 திணை சொல்லுவோமா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லி 5 திணைகளாக அகப்பொருள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை அப்படின்னா குறிஞ்சியும் முல்லையும் தம் இயல்பில் திரிந்தால், அதாவது குறிஞ்சியும் முல்லையும் தம் முறைபில் திரிந்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய இயல்பான தன்மையிலேருந்து திரிந்து வரக்கூடியதாக வந்து பாலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாப்பு இலக்கணம். சரிங்களா? யாப்பு அப்படின்னா என்னது செய்யல். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, யாப்பு என்றால் செய்யல் என்று பொருள். யாப்பினுடைய உறுப்புகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 உறுப்புகளை கொண்டது யாப்பு இலக்கணம். பாருங்கள், எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என்பன செய்யலினுடைய உறுப்புகள். சரிங்களா? அடுத்து வந்து அணி இலக்கணம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக பார்த்துடலாம். அதாவது செய்யுள் மற்றும் உரைநடை ஆகிய இரண்டிலுமே காணப்படுகின்ற சொல் மற்றும் பொருட்களின் அழகினை வகைப்படுத்தி கூறுவது தான் வந்து என்னது அணி இலக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து தமிழ் எழுத்துக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், தமிழ் எழுத்துக்களை 2 வகையாக பிரிக்கிறாங்க. என்னது முதல் எழுத்துக்கள் மற்றும் சார்பு எழுத்துக்கள் என 2 வகையாக பிரிக்கிறாங்க. தமிழில் மொத்தம் 247 எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216 மற்றும் ஆயுத எழுத்து 1 ஆக மொத்தம் 247 எழுத்துக்களை கொண்டது நம்முடைய தமிழ் மொழி. அடுத்து மாத்திரை. மாத்திரைன்னா நமக்கு தெரியும், அதாவது ஒரு எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவில் வந்து என்னது மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு எழுத்தை ஒலிக்க ஆகக்கூடிய கால அளவிற்கு வந்து மாத்திரை அப்படின்றாங்க. அதாவது இயல்பாக கண்ணை ஒரு முறை இமைப்பதற்கும் கையை நொடிப்பதற்கும் வந்து என்னது ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உண்ணல் கால் மாத்திரைன்னுவாங்க. அதாவது உண்ணல் இல்லைன்னா தயார் நிலையில் வைத்தல். நம்ம நினச்சிட்டாலே அந்த எழுத்தை ஒலிக்கணும்னு நினச்சிட்டாலே அது வந்து கால் மாத்திரை. 2 விரல்களையும் சேர்த்துட்டா அரை மாத்திரை. விரல்களை வந்து முறுக்குவது வந்து என்னது முக்கால் மாத்திரை. சொடக்கு விடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஒரு மாத்திரை. சரிங்களா? இப்போ என்னென்ன எழுத்துக்கள், அதே போல் எழுத்துக்களை வந்து அதனுடைய ஒலிக்கும் அளவை பொறுத்து குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. இப்போ குறில் எழுத்துக்களுக்கு என்னென்ன மாத்திரை, நெடில் எழுத்துக்களுக்கு என்ன மாத்திரை, அது தவிர மாத்திரை அளவிலிருந்து குறையும் பொழுது அதற்கு வேறு வேறு பெயர்கள் வரும். சரிங்களா? இப்போ முதல் எழுத்துக்கள் பார்த்தோமா, முதல் எழுத்துக்கள் வந்து 30 இருக்கும், சார்பு எழுத்துக்கள் வந்து 10 இருக்கும். இந்த சார்பு எழுத்துக்களாக வரும் பொழுது அந்த எழுத்துக்களானது சார்ந்து வரும் பொழுது, முதல் எழுத்தை சார்ந்து வரும் பொழுது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். சரிங்களா? அப்படி வரும் பொழுது என்னென்ன மாத்திரை அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வரிசையாக பார்த்துடலாமா? பாருங்கள், உயிர் குறில், குறில்னாலே ஒரு மாத்திரை. அடுத்து உயிர்மெய் குறில் ஒரு மாத்திரை, உயிர் நெடில் 2 மாத்திரை, உயிர்மெய் நெடில் 2 மாத்திரை. அடுத்து பாருங்கள், மெய்யெழுத்து, மெய்யெழுத்துக்கு எத்தனை மாத்திரை, அரை மாத்திரை. சரிங்களா? அடுத்து குற்றியல் லுகரம். சரிங்களா? குற்றியல் லுகரம் அப்படிங்கிறது அரை மாத்திரை அளவு ஒலிக்கக்கூடிய. அடுத்து குற்றிய லிகரமும் வந்து அரை மாத்திரை அளவு ஒலிக்கும். அடுத்து பாருங்கள், ஆயுத எழுத்து, ஆயுத எழுத்து வந்து அரை மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். அடுத்து
உயிரிழபடை வந்து 3 மாத்திரை அளவு ஒலிக்கும். அடுத்து ஐகார குறுக்கம் வந்து 1 மாத்திரை அளவு ஒலிக்கும். ஔகார குறுக்கம் வந்து 1 மாத்திரை அளவு ஒலிக்கும். ஒற்றளபடை வந்து 1 மாத்திரை அளவு ஒலிக்கும். மகர குறுக்கம் வந்து 1/4 மாத்திரை அளவு ஒலிக்கும். ஆயுத குறுக்கமும் 1/4 மாத்திரை அளவு ஒலிக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் பார்க்கும் பொழுது சொல்லின் முதல் மற்றும் இடையில் வரும் பொழுது இறுதியில் வரும் பொழுது அந்த மாத்திரை அளவு வேறுபடும். இங்கே பொதுவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து நம்ம உயிரெழுத்து அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். உயிரெழுத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உயிரெழுத்து என்னது? ஆ முதல் அவ் வரைக்கும் 12 இருக்குது. சரிங்களா? இதில் வந்து அ இ உ ஏ ஓ இந்த 5 வந்து குறி ஒழுப்புதால் இது வந்து குற்றெழுத்து. அதே போல் ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ இந்த 7ம் நீண்டு ஒழிப்பதால் இது வந்து என்னது? நெட்டெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுட்டெழுத்து நமக்கு சிலபஸ் இருக்கிறது தான். சுட்டெழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா ஒரு பொருளை சுட்டி காட்டும் வகையில் சொல்லினுடைய முதலில் வரக்கூடிய எழுத்துக்களை வந்து சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 எழுத்துக்கள் இருக்குது. ஒன்று அ இ உ. இந்த 3 எழுத்துக்களில் இந்த ஊங்கிற எழுத்து தற்பொழுது வழக்கில் வந்து இல்லை. ஆ இ அப்படிங்கிற சுட்டெழுத்துக்களை மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏதேனும் ஒரு பொருளை இல்லை ஒன்றை சுட்டி காட்டுவதற்காக ஒரு சொல்லினுடைய முதலில் வந்தால்தான் அப்போது மட்டும்தான் அது வந்து சுட்டெழுத்து. சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டு அவன், இது அப்படின்னு சொல்லி ஒன்றை சுட்டி காட்டும் பொழுது மொழியின் முதலில் வந்து இந்த இ ஆ வர்றதுனால இது வந்து இந்த இடத்துல எனக்கு சுட்டெழுத்தாக வரும். இதே இது இப்போ இலை அப்படிங்கும் பொழுது வராது. அப்போ இது வந்து சுட்டெழுத்து அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இந்த இடத்துல வந்து அதை சுட்டுப்பொருளை உணர்த்தவில்லை. மற்ற இந்த 2 இடங்கள்லையும் சுட்டுப்பொருளை வந்து உணர்த்துது. சரிங்களா? இந்த சுட்டை வந்து அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. அதாவது அகச்சுட்டு அப்படின்னா என்னென்னா இந்த சுட்டெழுத்தானது சொல்லினுடைய அகத்தே இருந்து, அதாவது இந்த அகச்சுட்டை நீக்கினால் மீதி இருக்கக்கூடிய சொற்கள் பொருள் தரலைன்னா அது வந்து அகச்சுட்டு. சரிங்களா? அதே போல் இந்த சுட்டெழுத்தை நீக்கினால் மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து பொருள் தந்தால் அது வந்து புறச்சுட்டு. இப்போ அவ்வானம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த அவ்வானம்ன்ற சொல்லில் சுட்டெழுத்தன ஆவை நீக்கினா வானம்ங்கிறது பொருள் தருது. அப்போ இது வந்து புறச்சுட்டு. அதே போல் இது அப்படிங்கிற இந்த சுட்டுச்சொல்ல ஈ அப்படிங்கிற இந்த சுட்டெழுத்தை நீக்கினா தூ அப்படிங்கிறது பொருள் தரலை. அப்போ இது வந்து அகச்சுட்டு. சரிங்களா? அதே போல் இதை வந்து நம்ம சுட்டு குறிப்பிடுவதன் மூலம் 3 வகையாக பிரிப்பாங்க. என்னென்னா தொலைவில் உள்ளதை வந்து குறிக்கக்கூடிய சொல், அதாவது அவன், அது அப்படிங்கிறது தொலைவில் உள்ளதை குறிக்கக்கூடிய சுட்டுச்சொற்கள். இதை வந்து சேய்மை சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அருகில் உள்ளதை சுட்டி காட்டுவதற்கு இது, இம்மலை அப்படின்னு சொல்லி அருகில் இருக்கிறத சுட்டி காட்டுவாங்க. இதை வந்து அண்மை சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தொலைவில் உள்ளதற்கும் அருகில் உள்ளதற்கும் இடையில் உள்ளதை சுட்டி காட்ட பயன்படுத்தக்கூடியதான் இந்த ஊ அப்படிங்கிற சுட்டெழுத்து. சரிங்களா? உது அப்படின்னா அது 2க்கும் நடுவில் உள்ளது. உவன் அப்படின்னா தொலைவில் உள்ளவனுக்கும் அருகில் உள்ளவனுக்கும் இடையில் உள்ளவனை தான் உவன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. தற்பொழுது இது வழக்கில் இல்லை, நமக்கு தேவையில்லை. சரிங்களா? அடுத்து வந்து நம்ம மெய்யெழுத்து பார்க்க போகிறோம். பாருங்கள், மெய்யெழுத்து எத்தனை இருக்குது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். 18 வகையாகும். மெய்யெழுத்தை வந்து அவை ஒலிக்கக்கூடியதை பொறுத்து, சரிங்களா, அவை பிறக்கும் இடத்தை பொறுத்து 3 வகையாக பிரிப்பாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிப்பாங்க. பாருங்கள், வன்மையாக ஒலித்தால், சரிங்களா, ஒலிக்கக்கூடியதை பொறுத்து அதாவது 3 இனமாக பிரிப்பாங்க. எப்படி? வன்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து வல்லினம் அப்படின்னு சொல்லுவாங்க. உச்சரித்து பாருங்கள். கசட தபர வன்மையாக ஒலிக்கும். அடுத்து மெல்லின மெய் எதுனா ஞெஞன நமன மென்மையாக ஒலிக்கக்கூடியது. அடுத்து எரள வளல இடையினமை, இது வந்து வன்மையும் அல்லாமல் மென்மையும் அல்லாமல் இடையினமாக ஒலிக்கக்கூடியது. இப்படி 18 மெய்யெழுத்துக்களையும் 3 இனங்களாக பிரித்திருக்காங்க. இதை வச்சே நம்ம இணை எழுத்து பார்க்கலாம். அதே போல் உயிரெழுத்து 12 இருந்துச்சு இல்லையா, அதில் குறில் எழுத்துக்கு நெடில் வந்து இணை எழுத்தாக வரும். சரிங்களா? எப்பொழுது வந்து உயிர் எழுத்து இணை எழுத்து வரும் அப்படின்னா அளபடையில் மட்டும்தான். சரிங்களா? அளபடையில் மட்டும்தான் வந்து என்னது குறில் எழுத்து நெடிலுக்கு இணை எழுத்தாக வரும். சரிங்களா? அதே போல் ஈ அப்படிங்கிற எழுத்து வந்து எந்தெந்த எழுத்துக்கு இணை எழுத்தாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈ அப்படிங்கிற எழுத்துக்கும் இணை எழுத்தாக வரும். அதே போல் ஐ அப்படிங்கிற எழுத்துக்கும் இணை எழுத்தாக வரும். அதே போல் உ அப்படிங்கிற குறில் எழுத்து ஊ அப்படிங்கிற எழுத்துக்கும் இணை எழுத்தாக வரும். ஔ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எழுத்துக்கும் வந்து இணை எழுத்தாக வரும். அவ்வளோதான், இணை எழுத்து இந்த உயிரெழுத்தில் முடிஞ்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வல்லின 6 வல்லினமைக்கும் 6 மெல்லினமை இணை எழுத்துக்களாகும். சரிங்களா? அதாவது இந்த இக்கு வந்துச்சுன்னா, இந்த கா வரிசை, கா முதல் கவ் வரைக்கும் வரிசை வந்துச்சுன்னா அதற்கு முன்னாடி இந்த இங்கு வந்துடும். சரிங்களா? அதே போல் இந்த இச்சு வந்து அதற்கு முன்னாடி இஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், சிங்கம், சிங்கம்.
இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இங்கு மெல்லின மெய் இருக்குது சரிங்களா. அடுத்து இந்த இக்கை வந்து இந்த கா வந்து பிரிச்சுன்னா இக்கு கூட்டல் ஆன்னு சொல்லி பிரிப்பா. அப்போ இங்கே ஒரு வல்லின மெய் வருது. அப்போ இந்த இக்கும் இங்கும் வந்து எனது இணை எழுத்து சரிங்களா. அதே போல் பஞ்சு அப்படின்ற ஒரு சொல் இருக்குது. இதை பிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு மெல்லின மெய் இருக்குது. இதை பிரிச்சிங்கன்னா இச்சு கூட்டல் ஊ சரிங்களா. இதை பிரித்தா இங்கே மெய் வரணும். பக்கத்தில் இந்த வல்லினத்துக்கு இந்த மெல்லினம் இனமாக வரும். இதுதான் வந்து என்னது இணை எழுத்து சரிங்களா. இதற்கு வந்து இணை எழுத்தில் இது மூன்றும் ஒரே இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்து அப்படிங்கிறது என்னது உயிர் 12ஓட மெய் 18 எனது ஒன்றோடு ஒன்று புணர்ந்து கிடைக்கக்கூடிய 216மே வந்து என்னது உயிர்மெய் எழுத்து. அதில் குறிலாக இருந்தால் உயிர்மெய் குறில்னும் நெடிலாக இருந்தால் உயிர்மெய் நெடில் அப்படின்னும் சொல்லுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சுங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லி நமக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க. குற்றியல் உகரம். இந்த குற்றியல் உகரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த வல்லினம் இருக்குது பார்த்தீங்கன்னா வல்லினமை அதனுடைய உகரம், அதாவது குசுடு துபுரு சரிங்களா. இந்த குசுடு துபுரு ஒரு சொல்லின் இறுதியில் வரும் பொழுது தனக்கு உரிய ஒரு மாத்திரை, இது எல்லாமே குற்றெழுத்துக்கள்ல, அப்போ இதனுடைய மாத்திரை வந்து ஒன்று. இந்த 6 வல்லின உகரங்களும் ஒரு மொழியினுடைய ஒரு சொல்லினுடைய இறுதியில் வரும் பொழுது தனக்குரிய மாத்திரையான ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கும் சரிங்களா. அப்படி குறைந்து ஒலிக்கக்கூடிய அரை மாத்திரை அளவு எனது குறைந்து ஒலிக்கும். அப்படி குறைந்து ஒலிக்கிறது தான் வந்து எனது குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குற்றியல் உகரத்தை வந்து அவற்றை வந்து 6 வகையாக பிரிக்கிறாங்க சரிங்களா. எப்படி 6 வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னா இந்த குசுடு துபுரு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த வல்லின உகரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வல்லின உகரத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய எழுத்தை பொறுத்து 6 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நெடில் தொடர் குற்றியல் உகரம், அதாவது ஒரு நெடில் எழுத்தை அடுத்து வரக்கூடிய உகரம். இப்போ ஆடு இது வந்து ஒரு நெடில் தொடர் குற்றியல் உகரம் சரிங்களா. பாடு இதுவுமே வந்து என்னது நெடில் தொடர், ஒரு நெடில் எழுத்தை அடுத்து ஒரு வல்லின உகரம் வரும் சரிங்களா. இது வந்து என்னது நெடில் தொடர் குற்றியல் உகரம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உயிர் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்வாங்க. உயிர் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னா என்னது கயிறு அப்படின்னு ஒரு சொல் இருக்குது, கயிறு. இப்போ இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஈயை பிரித்தோம்னா ஈ கூட்டல் ஈன்னு பிரிப்போம். அப்போ இங்கே உயிரெழுத்து வந்திருக்கிறதால சரிங்களா, உயிரெழுத்தை அடுத்து வரக்கூடிய வல்லின உகரம் வந்திருக்கனால இது வந்து என்னது உயிர் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த உகரத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் நம்ம 3 வகை மெய்யெழுத்துக்கள் இனம் பார்த்தோங்க இல்லையா, அதை பொறுத்து 3ஆக பிரிப்பாங்க. இப்போ வல்லின மெய் வந்தால் வன் தொடர் குற்றியல் உகரம் சரிங்களா. இப்போ பாருங்கள் பட்டு இது வந்து என்னது வல்லின கசட தவறில் இருக்கா. அப்போ வல்லின மெய் வந்தால் இது வந்து என்னது வன் தொடர் குற்றியல் உகரம் சரிங்களா. அடுத்து வென்று சரிங்களா, இது வந்து என்னது ஞெஞன நம்மன, ஞெஞன நம்மனது மெல்லினம். அப்போ மெல்லினத்துக்கு முன்னாடி மெல்லினத்தை அடுத்து வல்லின உகரம் வந்திருக்கனால இது வந்து என்னது மென்தொடர் குற்றியல் உகரம் சரிங்களா. அடுத்து வந்து இடையெழுத்து வந்துச்சுன்னா இடைத்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத தொடர் குற்றியல் உகரம். எஃகு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. எஃகு அப்படின்னா என்னது ஆயுத எழுத்தை அடுத்து வரக்கூடிய குற்றியல் உகரம் என்னது ஆயுத தொடர் குற்றியல் உகரம். இப்படி குற்றியல் உகரமானது 6 வகையாக பிரிக்கப்படும் சரிங்களா. அடுத்து பாருங்க இந்த இடைத்தொடர் குற்றியல் உகரத்துக்கு எடுத்துக்காக சொல்லியா எய்து அப்படின்னு வச்சுக்கோங்க. எய்து எரள வளல, அப்போ இது என்னது இடையின எழுத்து. இதற்கு அடுத்து வந்து வல்லின உகரம் இருக்குது. இந்த குசுடு துபுருவில் இருக்கிற எந்த சொல்லு வேணாலும் வரலாம் சரிங்களா. குசுடு துபுருவில் இருக்கக்கூடிய எந்த எழுத்து வேணாலும் இறுதியில் வரலாம். அதற்கு முன்னால் உள்ள சொற்களை பொறுத்து வல்லினமையாக இருந்தால் வன் தொடர் குற்றியல் உகரம், மெல்லினமையாக இருந்தால் மென் தொடர் குற்றியல் உகரம், இடையினமையாக இருந்தால் இடைத்தொடர் குற்றியல் உகரம். இந்த உகரத்துக்கு முன்னாடி நெடில் எழுத்து இருந்துச்சுன்னா அது என்னது நெடில் தொடர் குற்றியல் உகரம். அதற்கு முன்னாடி உயிர்மெய் எழுத்து வந்தால் அது உயிர் தொடர் குற்றியல் உகரம். இப்படி 6 வகையாக இந்த குற்றியல் உகரத்தை பிரிக்கிறாங்க. அதில் வந்து நமக்கு வன்தொடர் குற்றியல் உகரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வன்தொடர் குற்றியல் உகரத்தை வந்து நம்ம எனது வல்லினமிகு விகாதலில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது சரிங்களா. இங்கே பாருங்கள் விளக்கு, தச்சு, பட்டு, முத்து, உப்பு, காற்று ஆகிய எல்லாமே வந்து என்னது வன்தொடர் குற்றியல் உகரம். இப்போ பாருங்கள் இந்த குசுடு துபுரு இருக்குல்ல, குசுடு துபுரு இருக்கா, இங்கே எல்லாமே ரவுண்ட் பண்ணிக்க பாருங்க. குசுடு துபுரு டிக் கூட பண்ணுறேன். அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய மெய்யெழுத்தெல்லாம் கவனிங்க, எல்லாமே வந்து என்னது வல்லின மெய்யெழுத்து. அப்போ இது வந்து வன் தொடர் சரிங்களா. அடுத்து பாருங்கள் இங்கே பாருங்கள் குரங்கு, மஞ்சு, கூண்டு, மருந்து, இரும்பு, கன்று இவை எல்லாமே வந்து என்னது மென் தொடர் குற்றியல் உகரங்கள். இங்கே பாருங்கள்
உகரத்துக்கு முன்னாடி எல்லாமே மெல்லின மெய் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து என்னது மெல்லின மெய் வந்திருக்கு. அப்போ இது எல்லாமே என்னது மென்தொடர் குற்றியல் உகரம். அடுத்து பாருங்கள், எய்து, சார்பு, சால்பு, போல்து இது எல்லாமே வந்து என்னது இடைத்தொடர் குற்றியல் உகரங்கள். இந்த குசுடு துபு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வல்லின உகரத்துக்கு முன்னாடி எல்லாமே இடையின மெய் வந்திருக்கு. பாருங்கள், இரு, இள்ளு, எள்ளு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதுதான் வந்து குற்றியல் உகரம். சரிங்களா? இப்போ இந்த இதில் வராத, இந்த 6 இதுக்குள்ளேயும் வராத உகரம் வந்துச்சுன்னா, அதாவது வன்தொடர் உகரம் அல்லாமல், சரிங்களா, வன்தொடர் உகரம் இறுதியில் இல்லாமல் மற்ற உகரங்கள் வந்துச்சுன்னா, அதே போல் நெடில் அல்லாமல் குறில் கொண்ட உகரத்தோடு வந்துச்சுன்னா இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள். முற்றியல் உகரங்கள் அப்படின்னா என்னது? குற்றியல் உகரங்கள் தவிர்த்த அனைத்துமே வந்து என்னது முற்றியல் உகரங்கள். 6 வகையான குற்றியல் உகரங்கள் இருக்கு இல்லையா, அதை தவிர மீதி எல்லாமே வரக்கூடியது எல்லாமே வந்து என்னது முற்றியல் உகரங்கள். அடுத்து வந்து புணர்ச்சி கொடுத்துருக்காங்க. புணர்ச்சி வந்து நமக்கு தெரியும். அதாவது புணர்ச்சியில் வந்து ஒரு சொல் இன்னொரு சொல்லோடோ உருவோடோ வந்து சேரும் பொழுது இடையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் வந்து புணர்ச்சிங்கிறாங்க. அந்த மாற்றம் வந்து 3 வகையாக வரும். ஒன்று தோன்றல், அப்புறம் திரிதல், அப்புறம் கெடுதல் அப்படின்ற வழியில் வரும். சரிங்களா? அதே போல் சொல்லுக்கு முதலில் இருக்கக்கூடிய சொல்லை வந்து நிலைமொழி அப்படின்வாங்க. வந்து புணரக்கூடிய மொழியை வந்து வருமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அன்பு கூட்டல் அகத்து அப்படின்னா அன்பகத்துன்னு சொல்லி சேர்த்துள்ளோம். அப்போ இது வந்து நிலைமொழி, இது வந்து என்னது வருமொழி. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்து வந்து சொல் பாருங்க. சொல் அப்படின்னா என்னது? ஓர் எழுத்து தனித்து நின்றோ 2 முதலாக தொடர்ந்து நின்றோ, அதாவது ஓர் எழுத்து தனித்து நின்றோ அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ ஒரு பொருளை உணர்த்துவது சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொல்லுக்கு வேறு பேர் என்னது? மொழி, பதம், கிளவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சொற்களை வந்து 4 வகையாக இலக்கண முறைப்படி பிரிக்கிறாங்க. என்னது? பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு சொல்லி 4ஆக பிரிக்கிறாங்க. இப்போ பெயர் சொல்னா என்ன, வினை சொல்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம் பாருங்க. ஒரு பொருளினுடைய பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். அவ்வளோதான். சரிங்களா? ஏதாவது ஒரு பொருள், அது உயிருள்ள பொருளாவோ அல்லது உயிரற்ற பொருளாக இருக்கலாம். ஒரு பொருளினுடைய பெயரை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அது பெயர் சொல். அது வந்து திணை, பால், எண், இடம், காலம் ஆகியவற்றை வந்து ஏற்று வரும், ஆகிய வேற்றுமைகளை ஏற்று வரும். சரிங்களா? ஒரு பெயர் சொல் வந்து என்னது? திணை, பால், எண், இடம், காலம் ஆகியவற்றை வந்து ஏற்று வரக்கூடியது. இப்போ திணை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, திணை வந்து 2 பிரிவுகளை கொண்டிருக்கு. ஒன்று வந்து உயர்திணை, அடுத்து வந்து அக்ரிணை. அதாவது மனிதன். சரிங்களா? மனிதன் மற்றும் நரகர். நரகர்னாலே மனிதன் தான். அப்புறம் தேவர்கள். இவங்க 2 பேர்த்த மட்டும் வரக்கூடியது வந்து என்னது? உயர்திணை. சரிங்களா? மனிதன் மற்றும் தேவர்கள் அல்லாத மற்ற உயிருள்ள மற்றும் உயிரல்லாத பொருட்கள் எல்லாமே அக்ரிணை. சரிங்களா? அடுத்து பாருங்க, பால். பால் வந்து 5 வகையாக பிரிப்பாங்க. பால் வந்து எத்தனை வகைப்படும்? 5 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இதில் வந்து உயர்திணைக்குரிய பால் வந்து 3 இருக்கும். அடுத்து அக்ரிணைக்குரிய பால் 2 பால் இருக்கும். பாருங்கள், உயர்திணைக்கு என்னென்ன பால் இருக்குன்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால். இது வந்து பொதுவாக சொல்லக்கூடியது, பலரை குறிப்பிடக்கூடியது. இது வந்து என்னது? உயர்திணைக்குரியது. அடுத்து ஒன்றன் பால். அக்ரிணைக்கு வந்து தனித்து குறிப்பிட்டா ஒன்றன் பால், பொதுவாக பலவற்றை குறிப்பிட்டா பலவின் பால். இது 2மே வந்து என்னது? அக்ரிணைக்கு உரிய பால். அடுத்து வந்து எண். எண் பாருங்கள், இது வந்து ஒருமை, பன்மை அப்படின்னு சொல்லி 2 வகையாக தான் பிரிப்பாங்க. ஒன்றை மட்டும் குறிப்பிட்டா அது ஒருமை, பலவற்றை ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிப்பிட்டா அது பன்மை. சரிங்களா? அடுத்து இடம். இடம் வந்து 3 வகையாக பிரிக்கப்படும். தன்மை, முன்னிலை மற்றும் படர்கை அப்படின்னு சொல்லி 3 வகைப்படும். சரிங்களா? இப்போ தன்மைனா என்ன, முன்னிலைக்கு என்னென்ன வரும், படர்கைக்கு என்னென்ன வரும் பாருங்கள். தன்மை அப்படிங்கிறது தன்னை குறிக்கக்கூடியது. சரிங்களா? நான், யான், நாங்கள், யாம் இது எல்லாமே வந்து என்னது? தன்மைக்குரிய பெயர்கள். சரிங்களா? அடுத்து முன்னிலைக்குரிய சொற்கள் பாருங்கள். முன்னால் உள்ளவரை குறிப்பிடக்கூடியது. நீ, நீர், நீங்கள், நீவீர் அப்படின்றலாமே என்னது? முன்னிலைக்குரிய சொற்கள். அடுத்து படர்கைக்குரிய சொற்கள். படர்கைனா பொதுவாக குறிக்கக்கூடியது, தொலைவில் உள்ளவர்களை பொதுவாக குறிக்கக்கூடியது. அவன், அவள், அவர், அது, அவை இது எல்லாமே வந்து என்னது? படர்கைக்குரிய சொற்கள். சரிங்களா? இந்த அனைத்து பொது பெயர்கள், இந்த இங்கே பாருங்கள், இவை அனைத்துமே வந்து என்னது? பொது பெயர்கள். சரிங்களா? இவை அனைத்துக்குமே வந்து இருக்கக்கூடிய பொது பெயர்கள் வந்து என்னது? தான், தாம் அப்படிங்கிறது சொல்லலாம். சரிங்களா? இவை அனைத்துக்குமே வந்து என்னது? பொது பெயர்கள் வந்து தான் மற்றும் தாம். அடுத்து காலம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், 3 காலம் இருக்குது. ஒன்று இறந்த காலம், நடந்து முடிந்தது. நிகழ்காலம், தற்பொழுது நடக்கின்றது. எதிர்காலம், இனிமேல் வரக்கூடியது அப்படின்னு சொல்லி காலத்தை 3ஆக பிரிச்சிடறாங்க. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமை கொடுத்துருக்காங்க பாருங்களே. வேற்றுமை அதாவது பெயர் சொல்லின் பொருளை
வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை. சரிங்களா, ஒரு பெயர் சொல்லினுடைய பொருளை வந்து வேறுபடுத்தி காட்டக்கூடியது வந்து என்னது வேற்றுமை. வேற்றுமை வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற்றுமை வந்து 8 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, அதில் முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை மற்றும் எட்டாம் வேற்றுமை அப்படின்னு சொல்லி வேற்றுமை 8 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. இதில் முதல் வேற்றுமையை வந்து என்னது எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் வேற்றுமை உருபுகள் வந்து இல்லை. சரிங்களா, முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் வேற்றுமை உருபுகள் வந்து இல்லை. சரிங்களா, அடுத்து வந்து இரண்டாம் வேற்றுமைக்குரிய வேற்றுமை உருபு வந்து ஐ. மூன்றாம் வேற்றுமைக்குரிய வேற்றுமை உருபுகள் வந்து ஆள், ஆண், ஒடு, ஓடு, உடன், கொண்டு. இது எல்லாமே வந்து என்னது மூன்றாம் வேற்றுமைக்குரிய வேற்றுமை உருபுகள். அடுத்து நான்காம் வேற்றுமைக்குரிய உருபு வந்து கு. ஐந்தாம் வேற்றுமைக்குரிய உருபுகள் வந்து இல், இன். இந்த இல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இல் வந்து நீங்கள் பொருளில் வந்தால் ஐந்தாம் வேற்றுமையில் வரும். சரிங்களா, இடப்பொருளில் வந்தால் ஏழாம் வேற்றுமையில் வரும். அது அங்கே வரும்போது சொல்கிறேன் பாருங்கள். அடுத்து ஆறாம் வேற்றுமை பாருங்கள். ஆறாம் வேற்றுமைக்கான உருபுகள் வந்து என்னது அது உடைய. சரிங்களா, இது வந்து உடைமை வேற்றுமையில் வரக்கூடியது. சரிங்களா, அடுத்து ஏழாம் வேற்றுமைக்கான உருபு வந்து கண் மற்றும் இல் வரும். சரிங்களா, என்னது நீங்கள் பொருளில் வந்தால் ஐந்தாம் வேற்றுமை, இடப்பொருளில் வந்தால் ஏழாம் வேற்றுமையில் வரக்கூடியது. சரிங்களா, அடுத்து எட்டாம் வேற்றுமையை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விழிப்பொருளில் வரக்கூடியதை வந்து என்னது விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கும் உருபு வந்து கிடையாது. அடுத்து பாருங்க, வேற்றுமை விரினா என்ன, வேற்றுமை தொகைனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. வாக்கியங்களில் வேற்றுமை உருபு விரிந்து அல்லது மறைந்து வரும். சரிங்களா, அதாவது ஒரு வாக்கியம் இருக்குன்னா அதில் வேற்றுமை உருபு வந்து ஒன்று விரிந்து வரும், அதாவது வெளிப்பட்டு வரும், இல்லைன்னா மறைந்து வரும். சரிங்களா, அப்படி வேற்றுமை உருவானது விரிந்து வருவதை வந்து வேற்றுமை விரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வேற்றுமை உருவானது மறைந்து வருதலை வந்து என்னது வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. தொகை அப்படின்னா என்னது மறைந்திருத்தல், மறைத்தல் அப்படின்ற பொருள். தொகைனா என்னது மறை அப்படின்ற பொருளில் வரும். மறைத்தல் இருக்கு இல்லையா, அந்த பொருளில் வரக்கூடியது. இப்போ பாருங்கள், வேற்றுமை விரிக்கும் வேற்றுமை தொகைக்குமான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாலை குடி. இப்போ இரண்டாம் வேற்றுமைக்குரியது ஐ. இந்த ஐ வந்து இங்கே வெளிப்பட்டு வந்திருக்கு. அப்போ இது வந்து என்னது வேற்றுமை விரி. பால் குடி, அந்த ஐ வந்து மறைந்து வந்திருக்கு. அப்போ இது வந்து என்னது வேற்றுமை தொகை. அதே போல் தலையால் வணங்கு, இது வந்து என்னது மூன்றாம் வேற்றுமைக்குரிய உருவான ஆள் வந்து இங்கே வெளிப்பட்டு வந்திருக்கு. அப்போ இது வந்து வேற்றுமை விரி. அடுத்து தலை வணங்கினான் அப்படிங்கும் பொழுது என்னது அந்த ஆள் வந்து மறைந்து வந்திருக்கு. அப்போ இது வந்து வேற்றுமை தொகை. அடுத்து சேரனுக்கு தம்பி, நான்காம் வேற்றுமை உருவான கு வந்து வெளிப்பட்டு வந்திருக்கு. அப்போ இது வந்து எனது நான்காம் வேற்றுமை விரி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே சேரன் தம்பி, அந்த கூவானது மறைந்து வந்திருக்கிறதால இது வந்து நான்காம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, மழையின் வீல் அருவி. என்ன சொன்னேன், இன் இல் அப்படிங்கும் பொழுது அந்த இல் சொன்னா இல்லோட இன்னையும் சேர்த்துக்கங்க. சரிங்களா, அதாவது நீங்கள் பொருளில் வந்தால் மழையின் வீல் அருவினது மலையிலிருந்து நீங்கி கீழே வரக்கூடிய அருவி. அப்போ நீங்கள் பொருளில் வருது. அப்போ இந்த இடத்துல அந்த இன் வந்து வெளிப்பட்டு வந்திருக்கு. அப்போ இது வந்து ஐந்தாம் வேற்றுமை விரி. அதே போல் மலைவீல் அருவி, அந்த இல்லோ இன்னோ வந்து மறைந்து வந்திருக்கு. அப்போ இது வந்து என்னது ஐந்தாம் வேற்றுமை தொகை. அடுத்து மன்னரது வாள், இதில் அந்த அது அப்படிங்கிறது என்னது வெளிப்பட்டு வந்திருக்கு. அப்போ இது வந்து ஆறாம் வேற்றுமை விரி. சரிங்களா, அடுத்து வந்து மன்னர் வாள் அப்படின்னாலே என்னது அந்த அதுங்கிற அந்த வேற்றுமை உருவானது மறைந்து வந்திருக்கு. மன்னரது வாள் அப்படிங்கிறதுலேருந்து அந்த அது மறைந்து வந்திருக்கனால இது வந்து ஆறாம் வேற்றுமை தொகை. சரிங்களா, அடுத்து வீட்டின் கண் சென்றான், இடப்பொருள் வந்துருக்கு பார்த்தீங்களா. அப்போ இந்த கண் அப்படிங்கிற இந்த ஏழாம் வேற்றுமை உருவானது வெளிப்பட்டு வந்திருக்க காரணத்தால் இது வந்து ஏழாம் வேற்றுமை விரி அப்படின்னு சொல்லுவாங்க. வீடு சென்றான், அந்த இடத்துல கண் அப்படிங்கிற அந்த ஏழாம் வேற்றுமை உருவானது மறைஞ்சு வந்திருக்கு. சரிங்களா, அதனால் வந்து என்னது ஏழாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாருங்க, வினைச்சொல். வினைச்சொல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளின் தொழில் நிகழ்ச்சியை உணர்த்தும் சொல்லு தான் வந்து எனது வினைச்சொல். ஒரு செயலை குறிக்கக்கூடியது. சரிங்களா, ஒரு பொருளினுடைய தொழில் நிகழ்ச்சியை ஒரு செயலை உணர்த்தக்கூடிய சொல் வந்து வினைச்சொல். அந்த வினைச்சொல் வந்து என்னது காலத்தை காட்டும், ஆனால் வேற்றுமை உருவை வந்து ஏற்காது. சரிங்களா, வினைச்சொல் வந்து என்னது காலத்தை காட்டும், ஆனால் வேற்றுமை உருவை ஏற்காது. இந்த வினைச்சொல் வந்து இரண்டு வகையாக பிரிக்கப்படும். எப்படின்னா, ஒன்று தெரிநிலை வினை, அடுத்து வந்து குறிப்பு வினை. அது எச்சமாக இருந்தால் தெரிநிலை வினை எச்சம், குறிப்பு வினை எச்சம் சொல்லுவோம். அந்த வினைச்சொல் முற்று பெற்ற சொல்லாக இருந்தால்
தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லி பிரிக்கப்படும். சரிங்களா? இப்போ வினைச்சொல்லின் வகைகள் வந்து பார்க்க போகிறோம். பாருங்க, வினைச்சொல் வந்து எப்படி பிரிக்கப்படும்னா ரெண்டு. ஒன்று முற்று வினை, அதாவது ஒரு முற்று பெற்ற வினையை குறிப்பிடும் சொல் வந்து முற்று வினைன்னு சொல்லுவாங்க. அதே போல் எச்ச பொருளை தரக்கூடிய ஒரு வினை சொல்ல வந்து எச்ச வினை அப்படின்னு சொல்லி இரண்டு வகையாக பிரிக்கப்படும். சரிங்களா? அடுத்து பொருள் முற்றி நிற்பது முற்று வினை, அதாவது ஒரு பொருள் அந்த வினை அந்த செயல் வந்து முற்று பெற்று நிற்பது என்னது முற்று வினை. இப்போ பாருங்கள், மரம் சாய்ந்தது அப்படிங்கிறதுல அந்த வினை முடிஞ்சிருச்சு. சரிங்களா? மரம் சாய்ந்ததில் அந்த வினை வந்து முடிஞ்சிருச்சு. இதை வந்து என்னது சொல்லுவாங்க, தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பண்பை மட்டும் உணர்த்தும், மரம் பெரியது மரம் சிறியது என்று பண்பை மட்டும் குறிப்பால் உணர்த்தக்கூடிய வினைமுற்று. சரிங்களா? அப்போ இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, வினை எச்சம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். பொருள் முழுமை பெறாமல் எஞ்சி இருப்பது எச்ச வினை. சரிங்களா? எச்சம் வந்து பெயரெச்சம் வினையெச்சம் அப்படின்னு சொல்லி இரண்டு வகைப்படும். சரிங்களா? பெயரெச்சம் வினையெச்சம் அப்படின்னு சொல்லி இரண்டு வகைப்படும். பெயரெச்சம் அப்படின்னா என்னென்னா, ஒரு சொல் எச்சப்பொருள் தந்து அதற்கு அடுத்து ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். சரிங்களா? இப்போ பாருங்கள், வந்த அப்படின்ற ஒரு வினையச்ச சொல் இருக்குது. வந்தங்கிறது என்னது நமக்கு தெரியும், இறுதியில் ஆ ஊன்னு முடிஞ்சாலே அது வந்து வினையச்சம்னு போட்டுருவான். சரி, இப்போ வந்த அப்படிங்கிற ஒரு வினை சொல்லை அடுத்து ஒரு வினையச்ச சொல்லை அடுத்து வந்த மாணவன் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல் தான் சேர்க்க முடியும். சரிங்களா? வந்த செயல் அப்படின்னு போட முடியுமா, அதாவது வினைச்சொல் போட முடியாது. அப்போ ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னால் ஒரு எச்சப்பொருள் தரக்கூடிய சொல் வந்தால் அது வந்து பெயரெச்சம். இதுதான் வந்து என்னது பெயரெச்சம். இங்கே பெயர் சொல் வந்தால் எச்சப்பொருளை தரக்கூடிய சொல்லை அடுத்து பெயர் சொல் வந்தால் அது பெயரெச்சம், வினைச்சொல் வந்தால் வினையெச்சம். சரிங்களா? இங்கே பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்களேன். சென்ற மனிதன், இந்த சொல்ல சென்ற அப்படிங்கிற சொல் வந்து என்னது ஒரு எச்சப்பொருள் தந்து நிற்குது. அதற்கு அடுத்து மனிதன் அப்படிங்கிற பெயர் சொல் வந்திருக்க காரணத்தால் இது வந்து என்னது, இங்கே பாருங்களேன், சென்ற அப்படிங்கிறது ஒரு முற்று பெறாத எச்ச சொல். ஆமாம், முற்று பெறாமல் இருக்குது. மனிதன் என்னும் பெயர் சொல்லை தழுவி நிற்பதால் இது வந்து பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பெயரெச்சம் வந்து என்னது மூன்று காலங்களிலும் வரும். சரிங்களா? பெயரெச்சம் வந்து சென்ற, அதாவது நடந்தான், நடக்கின்றான், நடப்பான் அப்படின்ற மூன்று காலங்கள்லையுமே வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம வினையெச்சம் பார்க்க போகிறோம். வினையெச்சத்துக்கு எடுத்துக்காட்டு பாருங்களேன், அவங்களே கொடுத்துருக்காங்களே. சென்று வந்தேன். சரிங்களா? இல்லைன்னா பார்த்து சென்றேன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பார்த்து சென்றேன். இந்த இரண்டு சொல்லியும் பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய இந்த பார்த்துவும் இந்த சென்றும் எனது முற்று பெறாத ஒரு எச்ச சொல். இதை அடுத்து வரக்கூடிய சொல் வந்தேன் அப்படிங்கிறது வந்து எனது ஒரு தொழிலை குறிக்கக்கூடிய வினைச்சொல். சென்றேன் அப்படிங்கிறதும் ஒரு தொழிலை குறிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல். அப்போ ஒரு முற்று பெறாத எச்ச சொல்லை அடுத்து ஒரு வினைச்சொல் வந்தால் அது வந்து என்னது வினையெச்சம். சரிங்களா? அது வந்து என்னது வினையெச்சம். சரிங்களா? அதாவது என்ன எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க பாருங்களே, எச்சச்சொல் வந்து அடுத்து வந்து வினைச்சொல். இங்கே வந்து ஒரு வினைமுற்று சொல் வந்திருக்கு. வினைமுற்று சொல்னாலும் அது வந்து ஒரு வினைச்சொல் தானே. அப்போ இந்த வினைமுற்று சொல்லை வந்தேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வினைமுற்று சொல்லை தழுவி வருவதால் இது வந்து என்னது வினையெச்சம்ங்கிறாங்க. சிம்பிள்ங்க. அதாவது ஒரு எச்சச்சொல்லை அடுத்து பெயர் சொல் வந்தால் பெயரெச்சம், வினைச்சொல் வந்தால் வினையெச்சம், அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து வந்து எதிர்மறை பெயரெச்சம் பார்க்க போகிறோம். எதிர்மறை பெயரெச்சம் பாருங்கள், எதிர்மறை பொருளை வரக்கூடிய பெயரெச்சம் வரணும். அதாவது விளையாத பயிர். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த எச்சப்பொருள் தரக்கூடிய சொல் வந்து என்னது ஒரு எதிர்மறை பொருளை தரக்கூடிய முற்று பெறாத எச்சச்சொல் வந்து அது பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது வந்து எதிர்மறை பெயரெச்சம். சரிங்களா? நேர்மறை பொருள் இல்லாமல் எதிர்மறை பொருள். விளையாத அப்படிங்கிறது என்னது ஒரு எதிர்மறை பொருள். அடுத்து வரம் வேண்டாத தவம். தவம் அப்படிங்கிறது என்னது ஒரு பெயர் சொல், ஒரு செயலை ஒரு தொழிலை குறிக்கக்கூடிய பெயர் சொல். சரிங்களா? தொழில் பெயர் படிச்சிருப்போம் இல்லையா, அது. அடுத்து இப்போ இங்கே வேண்டாத அப்படிங்கிறது என்னது ஒரு எதிர்மறை பொருள் வரக்கூடியது. அடுத்து வந்து ஒரு பெயர் சொல் வந்திருக்குதால் இது வந்து என்னது எதிர்மறை பெயரெச்சம். அடுத்து படிக்காத மேதை. இந்த படிக்காதங்கிறது ஒரு முற்று பெறாத எச்சச்சொல். அதை அடுத்து மேதை அப்படிங்கிற ஒரு பெயர் சொல் வந்திருக்கிறதால இதுவுமே வந்து என்னது எதிர்மறை பெயரெச்சம். அடுத்து வாடாத செடி. வாடாத அப்படிங்கிறது முற்று பெறாத ஒரு எச்சச்சொல் வந்து அதை அடுத்து ஒரு பெயர் சொல் வந்திருக்குது. இதனுடைய பொருள் வந்து எதிர்மறையாக இருக்கிறதுனால இது வந்து எதிர்மறை பெயரெச்சம். சரிங்களா? அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க கீழே. சரிங்களா? அதை நம்ம பார்க்க வேண்டியதில்லை. அடுத்து போயிடலாமா?
அடுத்து ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, எதிர்மறை பெயரெச்சம் என்னது? விளையாத பயிர், விளையாத பயிர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்படி இருக்கிறதுல அந்த இறுதி எழுத்து, அந்த எச்ச சொல் இருக்குது பார்த்தீங்களா, முதலில் இருக்கக்கூடிய அந்த எச்ச சொல்லில் ஈறு ஆனது இந்த தா வந்து கெட்டு போய் வந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க? எதிர்மறை ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்வாங்க. அதாவது எதிர்மறை பெயரெச்சத்தில் இருக்கக்கூடிய ஈரானது கெட்டு வந்துச்சுன்னா அதை வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்வாங்க. இந்த எல்லா இடத்துலையும் பாருங்கள், வரம் வேண்டாத, வரம் வேண்டாத தவம்னு பார்த்தோம், படிக்காத மேதைன்னு பார்த்தோம், வாடாத செடின்னு பார்த்தோம், விளையாத பயிர்னு பார்த்தோம். இப்போ அந்த இறுதி எழுத்தான தா வந்து இந்த எல்லா சொற்கள்லையும் கெட்டு, சரிங்களா, அப்படியே வந்திருக்கு. அதனால் இது வந்து இந்த ஈரானது கெட்டு வந்து எதிர்மறை பொருளை தரக்கூடிய பெயரெச்சம் வந்திருக்குதால் இது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். சரிங்களா. அடுத்து வந்து வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா? வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறது பொதுவாக க இய இயர் அப்படின்ற விகுதியை கொண்டு முடியக்கூடியது வந்து வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், மரியாதையுடன் ஏவுதல் வியங்கோல் வினைமுற்று ஆகும். வாழ்க, வாழிய, வாழிய, வாழியர், அதாவது வாழ்த்துதல், வைதல், வேண்டுதல் அப்படின்ற பொருளில் வரக்கூடியதான் வந்து என்னது? வியங்கோல் வினைமுற்று. சரிங்களா. அதற்கடுத்து வந்து நம்ம இடைச்சொல் பார்ப்போமா? அதாவது தனித்து வராமல் பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரக்கூடியது வந்து என்னது? இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடைச்சொல்லை வந்து தனித்து எழுதக்கூடாது, சொற்களோடு சேர்த்து தான் எழுதணும். சரிங்களா. அதாவது தனித்து வராமல் பெயர்ச்சொல் மற்றும் வினைச்சொல் ஆகிய இரண்டையுமே வந்து சார்ந்து வரக்கூடிய சொல் தான் இணைச்சொல். அதாவது ஐ, மற்று, மற்றை, இது எல்லாமே வந்து இடைச்சொல்ல வரக்கூடிய. இப்போ திருக்குறளை, திருக்குறளை, அப்போ இந்த இடைச்சொல்லை வந்து சேர்த்து தான் எழுதணும். சரிங்களா. திருக்குறள் ஐ அப்படின்னு சொல்லி எழுதக்கூடாது. சரிங்களா. இங்கே பாருங்க, அந்த இடைச்சொல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. வேற்றுமை உருபுகள் எல்லாமே இடைச்சொல்லாக வரும். ஐயால் கூ இன்னதுக்கன்னு பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே வந்து என்னது? இடைச்சொல்லாக வரும். அடுத்து விகுதிகள், இடைநிலைகள், சாரியைகள், உவம உருபுகள், ஏ, ஓ, என, என்று, மற்று, மற்றை, கொள், மா, யா, கா, பிற, அந்தோ, ஐயோ, இவை எல்லாமே வந்து என்னது? இடைச்சொற்கள். எவ்வளோ எடுத்துக்காட்டு பாருங்கள், புத்தகத்தில் நமக்கு அவ்வளோ எடுத்துக்காட்டுகள் கிடையாது. நமக்கு மற்று, மற்றை, ஐ மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ எடுத்துக்காட்டுகள் நமக்கு எனது இடைச்சொல் கொடுத்துருக்காங்கன்னு. அதனால தான் இந்த புத்தகத்தை வந்து நான் உங்களுக்கு நம்ம எடுத்து முக்கியமாக படிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து உரிச்சொல் பாருங்கள். அதாவது பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் விட்டு நீங்காமல் அதனுடைய தன்மையை வந்து என்னது? மிகைப்படுத்துவதற்காக வரக்கூடியது. சரிங்களா. அதாவது பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் விட்டு நீங்காமல் செய்யுளுக்கு உரிமை பூண்டு வரக்கூடிய சொற்கள் உரிச்சொற்கள் வாங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க? பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் அதற்கு அடையாய் வந்து அதை மிகுதிப்படுத்துவதற்காக வரக்கூடிய சொல் வந்து உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். சால, நனி, களி, தவ, கூர், இது எல்லாமே இந்த 5 எழுத்துக்களும் மிகுதி அப்படிங்கிற பொருளை வந்து தரும். சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள், இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம என்னது? ஒரே பொருள் தரும் பல மொழியில் கூட நம்ம இதை வச்சுக்கலாம். சரிங்களா. இது வந்து மிகுதிங்கிற ஒரு பொருள் தரும், ஆனால் பல சொல் இருக்குது பாருங்கள். சால, நனி, களி, தவ, கூர் அப்படின்ற பல சொல் இருக்குது. இதை வந்து என்ன சொல்கிறாங்க? ஒரு குணம் தழுவிய பல உரிச்சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இவை அனைத்துமே வந்து மிகுதி அப்படின்ற ஒரே ஒரு பொருளை தான் தருது. பாருங்கள், எக்ஸாம்பிளில் பாருங்கள். சாலவும் நன்று அப்படின்னா என்னது? மிக நன்று அப்படின்ற பொருள். நனி நாகரிகர் அப்படின்னா அது மிகவும் நாகரிகர் அப்படின்ற பொருள். அருள் கூர்ந்து, தயவு கூர்ந்து அப்படின்ற பொருள். களி நகைன்னு என்னது? மிகவும் சிறந்த நகை அப்படின்ற பொருளில் வரும். அடுத்து பாருங்கள், இதற்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு குணம் தழுவிய பல உரிசொல் பார்த்தோம். அடுத்து பல குணம் தழுவிய ஓர் உரிசொல் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா. பாருங்கள், கடி அப்படின்ற ஒரே ஒரு உரிசொல் வந்து இடத்திற்கு ஏற்றவாறு வெவ்வேறு பொருள்களில் வரும். சரிங்களா. ஒரு சொல் பல பொருள். சரிங்களா. ஒரு சொல் பல பொருள். இங்கே பாருங்கள், பல குணம் தழுவி ஓர் உரிச்சொல் அப்படின்னு சொல்லி இதை வந்து சொல்கிறாங்க. கடி மலர் அப்படின்னா என்னது? இந்த இடத்துல கடி அப்படிங்கிறது
மனம் மிகுந்த வாசனை உள்ள மலர் அப்படின்ற பொருளில் வரும். அடுத்து கடிவாள், இந்த இடத்துல கடி அப்படிங்கிறது கூர்மை அப்படின்ற பொருளில் வரும், கூர்மை உள்ள வாள். அடுத்து கடிநகர், இந்த இடத்துல கடி அப்படின்ற சொல்லுக்கு காவல் பொருந்திய நகர், காவல் அப்படின்ற பொருளில் வரும். அடுத்து கடிமுரசு, இந்த இடத்துல கடி அப்படிங்கிறதுக்கு என்னது ஒலிக்கும் முரசு அப்படின்னு சொல்லி பொருள் கொள்ளணும். அடுத்து கடிமிளகு அப்படின்னு என்னது கடிங்கிறது இந்த இடத்துல காரமான அப்படின்ற பொருள் தருது. அப்போ என்னது ஒரு சொல் பல பொருள் வருது, சரிங்களா? அதான் என்னது பல குணம் தழுவிய ஓர் உரி சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதோட நமக்கு இலக்கணம் பற்றிய சிறு குறிப்புகள் பார்த்துட்டோம். அடுத்து நமக்கு டைரெக்டாக ஒற்றுப்பிழைகள் தான் இருக்குது. அதை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம், சரிங்களா? தேங்க்யூ.